Vanakkam and good morning. If you're new to this channel, I am Ritanya Shri and I'm a second year college student studying at Krishnamal College, Coimbatore. So இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்னா a day in my life as a college student. ஓகேவா? So இன்னைக்கு நான் ஹாஸ்டல் இருக்க போறேன் and then I'm going to college and I'm going home also. And இது எல்லாமே நான் vlog பண்ண போறேன். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு ஐ ஃபெல்ட் வெரி லேசி எந்திரிக்கிறக்கே தூங்கிட்டே இருக்கணும் போலே இருந்துச்சு பிகாஸ் ஐ ஸ்லெப்ட் லேட் எஸ்டே கொஞ்சம் எடிட்டிங் வேலையெல்லாம் இருந்துச்சு சொல்லிட்டு அதனால் நான் குயிக்காக ப்ரஷ் பண்ணி நான் குளிச்சிட்டேன். ஸோ ஆஸ் யூ கைஸ் சா நான் பெட்டும் மேக் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஹேவ் டு ட்ரிங்க் வாட்டர் அண்ட் டூ மை ஸ்கின் கேர் ரொட்டீன். குளிச்சு என் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ ஹேவ் டு டூ இட் குவிக்லி அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டு கெட் மோர் வீடியோஸ் லைக் திஸ். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. Nowadays I'm practicing meditation, manifestation and prayers. ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட நீங்கள் எப்படி ஜேர்னல் எழுதுவீங்க, எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஐ இன்க்ளூட் போத் ப்ரேயர் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் டுகெதர். ஸோ எனக்கு வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டு இந்த குட்டி பிள்ளையார் சிலை கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு அண்ட் I'll sit and meditate for 10 minutes. ஓம் சாண்டிங் கேட்டுகிட்டே மெடிடேட் பண்ணுவேன். வாங்க ஸ்கின் கேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் சன்ஸ்க்ரீன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கின் கேர் எல்லாமே ஓவர். ஸோ லாஸ்ட் வீக் என்னோடய ஃப்ரெண்ட் என் ஸ்கின் பார்த்துட்டு ஷி ஆஸ்க் மீ ரித்தன்யா யோர் ஸ்கின் இஸ் ஸோ குட், நீ என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னு கேட்டா. பிகாஸ் பிஃபோர் 3 to 4 months ஸ்கின்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் எனக்கு. பட் தீஸ் பாஸ்ட் 2 months ஐம் ஃபாலோயிங் த சேம் ஸ்கின் கேர் ரொட்டீன் அண்ட் த ரிசல்ட்ஸ் ஆர் கிளியர்லி விசிபிள். ஸோ ஐ ரெக்கமெண்டட் Kyoskin app to her. ஸோ உங்களுக்குமே லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஹவு டு இன்ஸ்டால் தி ஆப் அண்ட் ஹவ் வாஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸிங் தி ஆப். ஸோ அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த மாதிரி நீங்கள் என்னோட யூடியூப் ஃபேமிலி. ஸோ ஐ ஃபெல்ட் தட் இட் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் டு யூ டு ஷேர் த ரிசல்ட்ஸ் டு யூ. I especially wanted to talk about the consultation of the dermatologist from Kyoskin. எனக்கு வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கான மெயின் ரீசனே வந்து ரெகுலர் கன்சல்டேஷன் தான். மந்த்லி ஒன்ஸ் எனக்கு கன்சல்டேஷன் கால் இருக்கும். அதுவும் என்னோட கம்ஃபர்ட்டில் என்னோட ஸ்கின் இம்ப்ரூவ்மெண்ட் விசிபிளாகவே தெரியுது. பட் ஃபார் அ டீட்டெயில் ரிப்போர்ட் என்னோட மந்த்லி ஸ்கேன் நான் எடுப்பேன். என்னோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்கின் அனாலிசிஸை Kyoskinோட டெர்மட்டாலஜிஸ்ட் செக் பண்ணாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் என்னோட மந்த்லி கால் அப்போ தே ஈவன் டோல்ட் என்னோட ஸ்கின் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இன்னும் என்னெல்லாம் ஆட் பண்ணலான்னு எனக்கு கன்சல்டேஷன் கொடுத்தாங்க. கால் அப்போ என்னோட டவுட்ஸ்மே கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஆப்பில் தே சென்ட் மீ அ ரெக்கார்டிங் வாய்ஸ் நோட் மாதிரி சென்ட் பண்ணி ஒரு கிளியர் அனாலிசிஸ் என்னோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோ போட்டு ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் மாதிரி எனக்கு கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கே விசிபிளாக தெரியுது ஃபோர் ஹெட் ஏரியாஸ்லாம் அவங்க ரவுண்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன, என்னோட ஸ்கின் கன்சர்ன்ஸ் அந்த ஏரியாலலாம் நல்லாவே கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ என்னோட கிட்டில் ஐ காட் அ ஃபேஸ் வாஷ், ஐ காட் அ ஸ்பாட் க்ரீம், ஐ காட் அ சீபம் கண்ட்ரோல் க்ரீம் அண்ட் சன்ஸ்க்ரீன் விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நான் உங்களுக்கு லைவாக அந்த டெஸ்ட் எடுத்து காமிக்கிறேன். Kyoskin ஆப்க்கு போயிட்டு ஃபேஸ் ஸ்கேன் பண்ணுறதுல நான் ஃப்ரண்ட் ஃபேஸ் ஸ்கேன் கொடுத்தேன். லைவ் அனாலிசிஸ்க்கு அப்புறம் எனக்கு வந்த ரிசல்ட் அண்ட் நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் மை பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் மை ஆஃப்டர். இந்த ஆப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒன்ஸ் யூ பே ஃபார் த கிட் எவ்ரி திங் இஸ் ஃப்ரீ. டெலிவரி இஸ் ஃப்ரீ, you'll be given free diet plans and lifestyle changes and doctor checkup மே ஃப்ரீ. வெளியே ஒவ்வொரு வாட்டியும் நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போகும்போது we have to pay some money. பட் இங்கே உங்கள் ஸ்கின் கேர் கிட்ஸ்க்கு மட்டும் பே பண்ணிட்டா போதும். மந்த்லி அதுவும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக உங்கள் வீட்டில் இருந்தே யூ கேன் ஹேவ் யோர் மந்த்லி அப்பாயின்மெண்ட் வித் யோர் ஸ்கின் கேர் டாக்டர். மந்த்லி Kyoskinோட டெர்மட்டாலஜிஸ்ட் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அதுவும் உங்களுக்கு ஏற்ற டைமிங்கில் தான் கால் பண்ணுவாங்க. உங்களோட ஸ்கின் கன்சர்ன்ஸ் என்ன, உங்களோட ஸ்கின் ரெடி ஆயிருக்கா, திருப்பியும் அனாலிசிஸ் எடுப்பாங்க. அனாலிசிஸ் எடுத்து they'll compare with your previous results and give you few more products for the betterment of your skin. I felt really happy. எப்போனா காலேஜில் இருக்கும்போது I got a call from Kyoskin's dermatologist and she kept asking me whether I followed my routine and how's my skin condition and எனக்குமே டெஸ்ட் எல்லாம் நடந்துச்சு and I've seen great improvement in the result. என்னோட பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னே மார்க்ஸ் வந்து நல்லாவே கம்மியாயிடுச்சு அண்ட் ஓப்பன் போர்ஸ் வந்து இட் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் நாட் தேர், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ப்ராடக்ட்ஸ் மட்டும் அப்ளிகேஷன் இல்லாமல் அவங்க சஜஸ்ட் பண்ண மாதிரி ஐ ஹவ் மேட் மெனி சேஞ்சஸ் இன் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட். நம்ம யூடியூப் ஃபேமிலிக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர். நீங்கள் உங்கள் ஸ்கின் கேர் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது Ritu100 அப்படிங்கிற கூப்பான் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் 200 மெம்பர்ஸ்க்கு 100 rupees ஆஃபர் ஃப்ரம் யோர் கிட். We have chutney, idli and kesari.
ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் உங்களுக்காக தான். ஸோ நான் ரீசெண்டாக இந்த மேஜிக் பீனட் சட்னி யூஸ் பண்ணிருக்கேன். இதில் வந்து டோட்டலாக 3 வெரைட்டிஸ் இருக்குது, பீனட், பீட்ரூட் அண்ட் தால். ஸோ இவங்க பிஆரில் எனக்கு சென்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. த சட்னி இஸ் ஸோ குட். ஆக்சுவலி நீங்கள் பொடி போட்டு நீங்கள் வாட்டர் ஊற்றினா போதும், அதுவே சட்னி மாதிரி ஆகிடும். ஸோ திஸ் ப்ராடக்ட் இஸ் ஃப்ரம் த பிராண்ட் கால் டெய்லி ஃபார்மர். அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் கீழே கொடுத்துருக்கேன். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ், இட் இஸ் அ மஸ்ட் பை. ஓகே, அட் திஸ் பாயிண்ட் இட் இஸ் அ மஸ்ட் பை. என்னதான் வந்து நிறையா பேர்த்து வீட்டில் அம்மாங்க தான் டிஷ்ஷஸ்லாம் வாஷ் பண்ணாலும் ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா நம்ம சாப்பிட்ட தட்டு நம்ம வாஷ் பண்ணி வைக்கிறது. இது ஹாஸ்டலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? டிஷ்ஷஸ்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் டெரஸ் போயிருந்தேன் டு டேக் மை க்ளோத்ஸ். லைக் நான் துணி காய போட்டிருந்தேன் அண்ட் ரொம்ப சன்னியாக இருந்துச்சு. இப்போ கோயம்புத்தூர்லலாம் அப்பப்போ மழை பெய்யுது, அப்பப்போ சன்னியாக இருக்குது. கண்டிப்பாக கொடை எடுத்துகிட்டு தான் போகணும், மழையாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி. இட் இஸ் இன் லைக் போத் எக்ஸ்ட்ரீம்ஸ். பட் சம்டைம்ஸ் ரொம்ப கம்மியாக மழை வரும், பட் த வெதர் கம்ப்ளீட்லி சேஞ்சஸ். நல்லா சில்லுன்னு ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஹில் ஸ்டேஷன் வெதர் மாதிரி இருக்கும். யாருக்கு தான் வந்து அந்த மாதிரி வெதர் பிடிக்காமல் இருக்கும் சொல்லுங்கள்? ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் ஓவர். இப்போ வீட்டுக்கு போகிறதுனால திங்ஸ் மட்டும் பேக் பண்ணி வச்சுட்டு காலேஜ்க்கு ரெடி ஆகிட்டு நம்ம காலேஜ் கிளம்பிடலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் சொல்லியிருந்த மாதிரி ஆல்வேஸ் அயர்ன் யோர் க்ளோத்ஸ் அண்ட் வேர். அது உங்கள் லுக்கேவே எலிவேட் பண்ணிடும். எப்போவுமே ஒரு நார்மல் குர்த்தியாக இருந்தாலும் சரி, ஒரு டாப்பாக இருந்தாலும் சரி, அயர்ன் பண்ணி வேர் பண்ணுங்கள். திஸ் இஸ் தி அவுட்ஃபிட் ஆஃப் த டே. ஸோ ஈவினிங் வந்து எனக்கு பஸ் ட்ராவல் இருக்கனால நான் எனக்கு குர்த்தி தான் போட்டிருக்கேன். ஐ டோன்ட் வேர் ஜீன்ஸ் இன் பஸ். எனக்கு வந்து சுத்தமாக அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. You know, all the girls will understand what I'm trying to say. So yeah, the basic kurti and busla travel பண்றதுனால the most basic kurti. Actually kurti linkலாம் என்கிட்ட கேட்காதீங்க because all these I got from offline store and I'm following a quick makeup routine. or CC cream, கொஞ்சம் தோடா ப்ளஷ், அதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடர் அண்ட் லிப்ஸ்டிக்கு முன்னாடி கண்டிப்பாக லிப் லைனர் போட்டுருங்க பிகாஸ் இட் வில் டிஃபைன் யுவர் லிப்ஸ். இட்ஸ் அ டோட்டல் கேம் சேஞ்சர். அண்ட் மை ஃபேவரட் ப்ரௌன் லிப்ஸ்டிக், காஜல் அண்ட் மஸ்காரா ஃப்ரம் மேப்ளின். மஸ்காரா வில் லெவல் அப் யுவர் ஐலாஷ். லைக் சீரியஸாக அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். அண்ட் யா, மை சேம் குட் ஓல்ட் ஹேர் ஸ்டைல். எனக்கு தெரிஞ்ச 4 ஹேர் ஸ்டைல்: போனி டெயில், ஃப்ரீ ஹேர், கொண்டை, அப்புறம் இந்த ஹேர் ஸ்டைல். ஸோ யாரெல்லாம் என்ன மாதிரி இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் இந்த பனானா கிளிப் போட்டு இந்த ஹாஃப் ஹேர் அப் ஹேர் ஸ்டைல் வந்து மோஸ்ட் ஆஃப் த அவுட்ஃபிட்ஸ்க்கு செட் ஆகுது. ஸோ இட் இஸ் மை ஓஜி ஹேர் ஸ்டைல். அண்ட் லாஸ்ட்டாக பாடி மிஸ்ட் ஃப்ரம் மினி. ஸோ இட் ஸ்மெல்ஸ் ஸோ குட். காலேஜ் போகலாமா? காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி காலேஜ் பேக் பண்ணும். பட் நான் இன்றைக்கி ஊருக்கு போகிறதுனால ஐம் ஜஸ்ட் டேக்கிங் 2 நோட் புக்ஸ் அண்ட் என்னோடய திங்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அதனால நான் அது பெருசாக காமிக்கல. அண்ட் லுக் அட் த மெஸ் ஹியர். பேக் பண்ணுறேங்கிற பேரில் எப்படி நான் மெஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் பை த வே ஐ காட் திஸ் நியூ ட்ரைபாட். எனக்கு ஒரு பிராண்ட்லேருந்து அமுச்சு விட்ருக்காங்க. அண்ட் ஐ வாண்ட் டு ரியலி டாக் அபவுட் திஸ். என்னோடய ஃபேவரட் ட்ரைபாடாக இது மாறிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பேசுகிறேன். கம்மிங் ஒரு வீடியோட ஹிண்ட் நான் தரேன். ஆக்சுவலி நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க யூடியூப் எப்படி பண்ணுறது, எடிட்டிங் எப்படி பண்ணுறது, நான் என்னெல்லாம் டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன் எல்லாமே. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ வருது. ஸோ பிகினர்ஸ் கிராப் யோர் பாப்கார்ன். அண்ட் அந்த வீடியோ உங்களுக்காக. ஆக்சுவலி யூடியூப் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கான்டென்ட் க்ரியேட்டர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம். எப்படியோ 15 மினிட்ஸ் கழிச்சு பேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. காலேஜ் பேக்கும் ரெடி, வீட்டுக்கு போகிற பேக்கும் ரெடி. காலேஜுக்கும் வீட்டுக்கும் கிளம்பலாம். காலேஜ் பேக், வீட்டுக்கு போகிற பேக் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் கம்பல்சரி. இது காலேஜ்க்கு வர்றதுக்கு என்னமோ 10 மினிட்ஸ் வாக் தான், ஆனால் அந்த வெயிலில் வரதுக்குள்ளே சாமி. ஸோ கேன்டீன் வந்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் என்னோட டு டூ லிஸ்ட்லாம் முடிச்சிட்டேன். இன்றைக்கி மார்னிங் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஃபாலோ மை ரெகுலர் ரொட்டீன் பிகாஸ் வீட்டுக்குலாம் போகிறதுனால அண்ட் ஐ ஹேட் சம் ஹாஸ்டல் ஒர்க்ஸ் ஆல்சோ டு டூ. ஸோ இப்போ வந்து என்னோட டு டூ லிஸ்ட்லாம் போட்டுட்ருக்கேன். வீக்கெண்ட்னால ஐ ஹேவ் ஸோ மச் ஆஃப் எடிட்டிங் ஒர்க்ஸ் டு டூ. ஹாய் கைஸ், ஒரு டேவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நான் காலேஜில் அவ்வளோவா வீடியோ ஷூட் பண்ணல, கிளாஸஸ் இருந்தனால. அண்ட் தென் பஸ்ஸு வரது அவ்வளோ கூட்டம். இன்றைக்கி எல்லாம் ஃப்ரைடே ஈவினிங் அப்படின்னால வீட்டுக்கு எல்லோரும் போயிட்டுருக்கிறதுனால அவ்வளோ கூட்டம். ஸோ ஐ குடன்ட் ஈவன் டேக் மை ஃபோன் அவுட். இப்போ தான் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிருக்கேன். ஸோ இன்றைக்கி பூஜா இருக்குது, வரமகாலட்சுமி பூஜை. ஸோ நான் டக்குன்னு குவிக்காக குளிச்சுட்டு பூஜைக்கு போய் சாமி கும்பிடலாம். ஸோ நல்லா நான் குளிச்சுட்டு பூஜைக்கு நான் உட்காந்துட்டேன். இங்கேயே உட்காந்து ஒரு 10 மினிட்ஸ் நான் மெடிடேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யூஸ்வலி இங்கே நான் உட்காந்து த்ரூ மெடிடேஷன் I'll start visualizing how my life is and how I want my life to be. So this is also a part of manifestation where Godமே கூட இருக்க மாதிரி. அண்ட் எல்லாம் முடிச்சு பொட்டு குங்குமம்லாம் வச்சாச்சு, ரொம்ப நல்ல பிள்ளையா. அண்ட் பூஜா ரூம் வந்து அம்மா தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் வீட்டுக்கு வரும்போதே டெக்கரேட்டடாக இருந்துச்சு. அம்மா பாயசம் செஞ்சுருக்காங்க. Tonight we are having பூரி for dinner. It was so good. and நானும் என் தங்கச்சி உட்காந்து மிஸ்டர் தமிழன் சேனல் பார்ப்போம். லைக் எப்போவுமே ஒன்றா இருக்கும்போது இந்த சேனல் தான் வாட்ச் பண்ணுவோம். ஸோ யாரெல்லாம் மிஸ்டர் தமிழன் பார்ப்பீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் என் எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு I made some cold coffee for myself and I sat down for editing.
It's currently 11:30 PM and at this point both my phone and I need some recharging. ரொம்ப தூக்கம் வருது, அநியாயத்துக்கு தூக்கம் வருது. எனக்கு ஏனே தெரியல. காஃபி குடித்தாலுமே வந்து கொஞ்சம் கூட எனர்ஜி கிடைக்கல. பட் நாளைக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும், என்ன எடிட்டிங் ஒர்க் இருக்குது, என்ன ஷூட்டிங் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சிட்டேன். வீக்கெண்ட்னாவே எனக்கு இதே வேலை தான். ஸோ ஆஃப்டர் டூயிங் ஆல் தட் சண்டே என்ன பிளான்னு தெரில, வீட்டில் கேட்கணும். And my phone is also gonna die, charge போடணும். That's it for today's vlog. I hope you enjoyed this video. கொஞ்சம் short தான், but I hope you guys enjoyed this video. Thank you so much for watching and நிறைய பேர் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க. Thank you so much for supporting me and thank you so much for subscribing. இந்த சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி காலேஜில் நிறையா பேர் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்கள் தான் யூடியூபர், நீங்கள் தான் ரித்தன்யா, நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அண்ட் இட் மேக்ஸ் மை டே இன்ஸ்டன்ட்லி. வெனவர் நீங்கள் அது வந்து என்கிட்ட சொல்லும்போது எனக்குள்ளேயே அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரே குஷி ஆகிட்டேன். மை இன்னர் சைல்டு இஸ் ஸோ ஹாப்பி ரைட் நோ. ஸோ இஃப் யூ ரெக்கக்னைஸ் மீ டூ கமெண்ட் சே ஹாய். கண்டிப்பாக நானும் உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன், என்னையவே நான் இதில் திட்டிக்கணும். ஓகே, அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் and you will not miss any video of mine. And like and share this video. Thank you so much for watching. Bye bye. See you all in the next vlog.